நம்ம இப்போ லாஸ்ட் இயர் குரூப் 4ல கேட்ட ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண ஒரு சம் தான் பார்க்க போறோம். ஸோ இங்க என்ன அப்படின்னா ருபீஸ் 2602 ருபீஸ் இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஏக்கும் பிக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன ரேஷியோல அப்படி எதுவுமே நம்ம கொடுக்கல. என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏயோட அமௌண்ட் 6 வருஷம் கழிச்சு பியோட அமௌண்ட் 8 வருஷம் கழிச்சு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ரெண்டுமே எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 4% பெர் ஆனம் தான் கால்குலேட் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஏயோட அமௌண்ட் என்ன பியோட அமௌண்ட் என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஏக்கு பார்க்கலாம். ஏயோட பிரின்சிபல் என்ன தெரியாது, அதை நம்ம ஏன்னே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. அதாவது எத்தனை வருஷம் கழிச்சு அட் த எண்ட் ஆஃப் 6 இயர்ஸ் 6. அதுக்கப்புறம் பிக்கு பார்க்கலாம். பிக்கு பிரின்சிபல் என்ன தெரியாது, ஸோ அதை நம்ம பின்னு வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அதே 4%. எத்தனை வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இங்க என்ன சொல்லிட்டாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா P into 1 plus R by 100 the whole power n. ஸோ இப்போ ரெண்டுக்கும் அப்ளை பண்ணலாமா? ஸோ இங்கே பியோட அமௌண்ட்டை ஏ பிரின்சிபல் வந்து ஏன்னு நம்ம வச்சுருக்கோம். 1 plus R 4 by 100 the whole power 6. ஸோ இது அமௌண்ட் யாரு ஏயோட அமௌண்ட். இங்கே அமௌண்ட் தான் எதோட அமௌண்ட் பியோட அமௌண்ட். ஸோ இங்கேயும் அதே ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இங்கே என்ன வச்சிருக்கோம் பி மல்டிப்ளைட் பை 1 பிளஸ் ஆர் எவ்வளோ 4 டிவைடட் பை 100 த ஹோல் பவர் என்னது 8. ஓகே ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா இது ரெண்டும் ஈக்குவல்னு தெரியும். ஏன்னா த அமௌண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கம்ப்ளீட்டாக கால்குலேட் ஆகிற அமௌண்ட் ஏயோடது 6 வருஷம் கழிச்சு பியோடது 8 வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஸோ போடலாமா? A into 1 plus 4 by 100 the whole power 6 equals B into 1 plus 4 by 100 the whole power 8. ஓகே. ஸோ இந்த டேர்மை கீழே கொண்டு வந்துடுறேன், இந்த டேர்மை இந்த பக்கம் டிவிஷன்ல கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இவன் இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கான், இவன் இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கான். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? A by B equals 1 plus 4 by 100 the whole power 8 divided by 1 plus 4 by 100 the whole power 6. ஸோ இங்கே ரெண்டுமே சேம் டைம் பவர் மட்டும்தான் வேரி ஆகுது. ஸோ கேன்சல் பண்ணால் கேன்சல் ஆகிடும். இங்கே பவர் 2 இருக்கும். ஸோ என்ன கிடைக்கும்? 1 plus 4 by 100 the whole power 2 இருக்கும். இருக்குமா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? A by B equals 1 plus 4 by 100 the whole square இருக்குமா? ஸோ இப்போ இன்னும் சால்வ் பண்ணலாம். A by B equals cross multiply பண்ணா 100 plus 4 104 by 100 the whole square. ஓகேவா? ஓகே. ஸோ இதை 2 டேபிளால கேன்சல் பண்ணா 50, இதை 2 டேபிளால கேன்சல் பண்ணா 5 2, இதை 2 டேபிளால கேன்சல் பண்ணா 25, இதை 2 டேபிளால கேன்சல் பண்ணா 2 2 4 ரிமைண்டர் 1 6 2 12. ஓகே. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? A by B equals 26 by 25 the whole square கிடைக்கும். 26 whole square ஓட வேல்யூ 676, 25 whole square ஓட வேல்யூ 625. ஓகே. ஸோ இப்போ A by B அதாவது A/B ரேஷியோ கிடைச்சிச்சு. 676 டிவைடட் பை 625. ஸோ நமக்கு மொத்த அமௌண்ட் தெரியும். மொத்த அமௌண்ட் என்ன? A பிளஸ் பி. ஸோ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? ருபீஸ் 2602 அவ்வளோதானே கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏயோட ஷேர் கண்டுபிடிப்போம். அது எப்படி பண்றது? ஸோ இது ரெண்டையும் வந்து இப்போ ரேஷியோல இருக்கு. இது ரெண்டும் ஆட் ஆனாதான் இந்த கம்ப்ளீட் அமௌண்ட் வரும். ஸோ 676 பிளஸ் 625 6 பிளஸ் 5 வந்து 11 1 remainder 1 7 plus 2 9 9 plus 1 10 remainder 1 6 6 are 12 12 plus 1 13.
ஓகே, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா வந்து என்ன கிடைக்குது? 1301 கிடைக்குது. இப்போ ஏயோட ஷேர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, மொத்தம் எவ்வளோ? இதுல ஏபி ரெண்டோட ரேஷியோ இருக்கு, அவங்களோட டோட்டலும் இருக்கு. இதுல ஏயோட ஷேர் எவ்வளோ? 676 டிவைட் பை இதோட சம் எவ்வளோ? 1301 இன்ட்டு டோட்டல் வேல்யூ. டோட்டல் வேல்யூ என்ன? 2602. ஸோ இதை கேன்சல் பண்ணா 1 2. ஸோ 2 இன்ட்டு 676 பண்ணலாமா? 676 into 12, remainder 1. 7 2s are 14, 14 plus 1 15, remainder 1. 6 2s are 12, 12 plus 1 13. 1352 தான் ஏயோட ஷேர். ஸோ கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, இன்னொரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. ஸோ நமக்கு ஏபி ரெண்டோட ரேஷியோ கிடைச்சிருச்சு, அதே மாதிரி ஏ பிளஸ் பியோட சம்மு தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஏபி ரெண்டோட ரேஷியோவையும் ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுல ஏயோட ஷேர் டிவைடட் பை டோட்டல் சம் இன்ட்டு டோட்டல் சம் போடுறோம். ஓகேவா? அதாவது ஏயோட ஷேரை மட்டும் எடுத்துக்கிறோம், டிவைடட் பை ஏ பிளஸ் பியோட ஷேர் எடுத்துக்கிறோம், இன்ட்டு நமக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளவோ அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஏயோட அமௌண்ட் என்ன கிடைச்சிருச்சு? rupees 1352 கிடைச்சிச்சு. மொத்தம் எவ்வளோ? 2602. இதுல வந்து 1352 மைனஸ் பண்ணா பியோட ஷேர் கிடைச்சிரும். 2602 மைனஸ் 1352 போட்டோம்னா 2 minus 2 0, 6ல இருந்து 1 எடுத்தோம்னா 5 ஆயிடும். ஸோ 10, 10 minus 5 5, 5 minus 3 2, 1 minus 1 1. ஸோ பியோட ஷேர் 1250, ஏயோட ஷேர் 1352, பியோட ஷேர் 1250. ஆப்ஷன்ல பார்க்கலாமா? எஸ், ஆப்ஷன் டி த ஆன்சர். ஓகேவா? ஓகே,